வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த ஆர்வம், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, தனுஷுக்கு மாத்திரம் இல்லை, அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான். ஸோ இந்த இட்லி கடையை பொறுத்த மட்டும் நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் நடுவில் 2 படம் நடித்தேன். அதில் பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ தனுஷுங்கிற ஒரு 16 வயசு இளைஞன் ஆரம்பிச்சு இந்த படத்தில் சொல்கிற விஷயத்தையே தான் கதையாக சொல்கிறது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு. இருங்க 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 எல்லாரும் பேசணும். ஒரு விஷயம்தான், தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு உதாரணம் வேணா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஆகிட்டோமே, நம்ம தான் டைரக்டர் ஆகிட்டோமே, நம்ம தான் ப்ரொடியூசர் ஆகிட்டோமே, இங்கிலீஷ் படமெல்லாம் நடிச்சோமேன்னு ஒரு தன்னிறைவு இல்லாமல் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லாரையும் தேடி எங்கள் படத்தை பற்றி உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம், அதில் நாங்கள் பயனடைகிறோங்கிறது உண்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஏழ்மையில் இருக்கிறோம், வறுமையில் இருக்குமேங்கிற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அதுக்கு மிக முன்னுதாரணமாக நிறைய விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திட்டே இருக்காரு. ஸோ இதுலேயும் சொல்கிறேன்னா, வறுமை இருந்ததுனால தான் நம்ம உழைப்போம், தேடுவோம், பணக்காரனாவோம். அம்பானி தினம் வேலைக்கு போகிறாரு, நம்மளும் வேலைக்கு போகிறோம். அம்பானி டெய்லி ஃப்ளைட்டில் போனார்னா நம்ம சைக்கிளில் போவோம், நடந்து போவோம். உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை. அது ஒன்று தான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்காக இங்கே நின்று இங்கே நிற்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி.